ரம்ஜான் பண்டிகையின் போது மனைவியுடன் காரில் சென்ற யூடியூபர் இர்ஃபான் பொதுமக்களுக்கு பரிசுகள் வழங்கிய போது நடந்து கொண்ட விதம் அவரை சர்ச்சையில் சிக்க வைத்துள்ளது. சம்பவம் தொடர்பாக இர்ஃபான் அளித்துள்ள விளக்கத்தின் பின்னணி என்ன? பொதுமக்களுக்கு ரம்ஜான் பரிசுகள் வழங்கிய போது நடந்த கசப்பான சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் தான் இது. யூடியூபர் இர்ஃபானை மீண்டும் சர்ச்சையில் சிக்க வைத்துள்ள சம்பவத்தில் நடந்தது என்ன? இச்சம்பவத்திற்கு இர்ஃபான் கொடுத்த விளக்கம் என்ன? ஃபுட் பிளாக் செய்து சோசியல் மீடியாவில் மிகவும் பிரபலமானவர் யூடியூபர் இர்ஃபான். அண்மை காலமாக அவ்வப்போது சர்ச்சையில் சிக்கி பல சம்பவத்திற்கு உள்ளாகி வருகிறார். வெளிநாட்டிற்கு சென்று தனது குழந்தையின் பாலினத்தை தெரிந்து கொண்டு சமூக வலைதளத்தில் வெளியிட்டது, மனைவிக்கு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறக்கும் போது உடனிருந்த யூடியூபர் இர்ஃபான் குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்டியதோடு அதனை வீடியோவாகவும் வெளியிட்டது என அடுக்கடுக்கான சர்ச்சைகளில் சிக்கியிருந்தார். இந்நிலையில் தற்போது மேலும் ஒரு சிக்கலில் சிக்கி சின்னாபின்னமாகி வருகிறார். திங்கட்கிழமை ரமலான் பண்டிகை அன்று இர்ஃபான் தனது மனைவியுடன் காரில் சென்று சாலையோர ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தார். மனைவி மற்றும் உறவினருடன் காரில் பல பகுதிகளுக்கு சென்று பணம், ஆடை போன்றவற்றை வழங்கினார். அப்போது ரம்ஜான் பரிசுகளை வழங்கும் போது அந்த பரிசை வாங்க வந்த சிலர் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டனர். எப்படியாவது பணத்தையும் ஆடையையும் வாங்கிவிட வேண்டும் என்ற நோக்கில் ஒருவர் இர்ஃபான் மனைவி ஆலியாவின் கையில் இருந்த பரிசு பொருளை வேகமாக பிடித்து இழுத்துள்ளார். இதனால் இர்ஃபானுக்கு கோபம் வர அவர் அந்த நபரை சற்று கடுமையாக திட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோவை பார்த்த பலரும் இர்ஃபானின் செயலை கடுமையாக கண்டித்து வருகின்றனர். கார் ஓட்டிக்கொண்டே பொருட்களை வழங்கிய போது தவறுதலாக யாராவது கார் டயரில் சிக்கியிருந்தால் என்ன ஆகும் என சிலர் ஆதங்கம் தெரிவித்தனர். பரிசு பொருட்களை வாங்க குவிந்த மக்களின் நிலையை புரிந்து கொள்ளாமல் அப்படி கடுமையாக பேசியது கண்டிக்கத்தக்கது என்று விமர்சித்து வருகின்றனர். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள இர்ஃபான் தான் அதுபோன்று நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக கூறியுள்ளார். மனைவியின் கையிலிருந்து வேகமாக பொருட்களை பிடுங்கி இழுத்ததால் மட்டுமே அவ்வாறு நடந்து கொண்டதாகவும் இர்ஃபான் விளக்கம் கொடுத்துள்ளார்.